ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 2 ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு லெட்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கால்சியம் எல்லா சத்துக்களுமே பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு 1 கப்பு அளவு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுக்கலாம். இது வந்து தினமுமே வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம பிள்ளைகளுக்காகட்டும், நம்மளாகட்டும், பெரியவங்களாகட்டும் மூட்டு வலி, முதுகு வலி, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து ரொம்ப அதிக விலை கொடுத்து முந்திரி, பாதாம்லாம் வாங்க முடியாதவங்க கூட ஸோ இந்த மாரி நம்ம அதிக இதுக்கு வந்து வேர்க்கடலையோட விலைன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மி தான். முந்திரி, பாதாம் விற்கிற அளவுக்கெல்லாம் கூட விற்காது. ஸோ இந்த குறைவான விலையில விற்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை வாங்கி நல்ல சத்தான இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதே பேனில் வந்து முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கு. இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும்னாவே வேர்க்கடலையுமே செய்யலாம். இப்போ இது எல்லாமே 2மே நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இதுவுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதே பேனில் ஒரு 2 கப்பு அளவு நான் சிகப்பு அவல் சேர்த்துருக்கேன். இந்த சிவப்பு அவல்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிக சத்து நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஹீமோகுளோபினை அதிகரிக்கவும், கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை இது எல்லாமே வந்து தீர்க்கிறதுக்குமே வந்து இந்த சிவப்பு அவல் அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுது. பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சிவப்பு அவல் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ பாருங்கள், சிவப்பு அவலுமே வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்த எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி, பாதாமும் அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து சிவப்பு அவலுமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. ஸோ இது கூடவே வந்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுக்கலாம். பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வேர்க்கடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் பல்ஸ் மூடு வச்சு நீங்கள் அரைங்க. மொத்தமாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ பாருங்கள், ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து இதையுமே நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதுவுமே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து நம்ம எதில் வறுத்து எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 100 கிராம் அளவு வெல்லத்தை நல்ல வெல்லப்பாகு காய்ச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சிவப்பு அவல் வந்து நம்ம உடலில் வந்து கெட்ட கொழுப்பை வந்து சேமிக்க விடாமல், அதே சமயத்தில் ரத்தத்தில் வந்து கொழுப்பினுடைய அளவு வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் அவல் இதெல்லாமே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஞாபக சக்தியை வளர்த்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வெல்லம் கரைச்சது சேர்த்துட்டோம்ல, இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது லைட்டாக கட்டிப்பட ஆரம்பிக்கும்போது இதில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீடுகள்லேயும் சத்தான இந்த லட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செய்யலாம். இது வந்து நீங்கள் வெளியே ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். கெட்டே போகாது. ரொம்பவும் சத்தானது. இது வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மாதவிடாய் வர்றது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதே போல் முதுகு வலி, மூட்டு வலி எல்லாமே வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லட்டு நீங்கள் எடுத்துருக்கனால எல்லா கால்சியமும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்குங்க. நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதுவுமே வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நல்லா கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டியானதும் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் தனியாக போட்டுக்கிறேன். இது லைட்டாக சூடு இருக்கும்போதே, வெதுப்பாக இருக்கும்போதே கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக நம்ம லட்டு மாதிரி நல்லா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைகள் வந்து வேர்க்கடலை, அவல் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து வேர்க்கடலை வச்சு இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். பொதுவாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வேர்க்கடலை சுண்டல் மசாலா சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு வந்து முழுசான பச்சை வேர்க்கடலை தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் வந்து சட்னி அரைக்கிறதுக்கெலாம் வந்து
கடைகளில் வந்து வேர்க்கடலை வாங்குவோம்ல, இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை தனியாக இந்த மாதிரி உரிச்சே கிடைக்கும்ல. ஸோ அதை கூட நீங்கள் வந்து வேர்க்கடலை மசாலா வந்து சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். எப்படின்னா வேர்க்கடலை ஃபஸ்ட்டு ஒரு 2 முறை நல்லா கழுகி எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் நல்லா முழுசு முழுசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கும். நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஊற வச்சாலும் போதும். நீங்கள் ஓவர் நைட்லாம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து குக்கரில் வைக்கும்போது ஒரு விசில் விட்டால் போதும். இது 1/2 மணி நேரம் வச்சனால நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ அதே தண்ணியோட இந்த வேர்க்கடலையே குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுக்கலாம். எடுத்தோன்னா நல்லா வேர்க்கடல பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய பேர் வந்து பீச்சுக்கெலாம் போனீங்க அப்படின்னா வேர்க்கடல மசாலா கண்டிப்பாக சாப்பிடாம வரமாட்டீங்க. சரி, இதை வந்து ஹைஜீனிக்காக நல்ல ஹெல்த்தியாக வீட்டிலேயே வந்து பிள்ளைகளுக்காகட்டும் நம்மளே வந்து மார்னிங் டைமில் வந்து சாலட் மாரி கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு வெந்து கிடச்சிருச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் வீட்டில் வந்து கேரட் இருந்தால் கேரட்டு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா வந்து நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் தான் சேர்த்துருக்கேன். கேரட் இருந்தால் கேரட்டுமே சேர்த்துக்குங்க. ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாங்காவும் இருந்துச்சு, அதுவுமே சேர்த்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் சாட் மசாலா இருந்துச்சுன்னா சாட் மசாலா சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் லெமன் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பெப்பர் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு வேர்க்கடலை சுண்டல் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் மிச்சர் எதுனா இருந்தாலும் நல்லா ஓம்பொடி எதுனா இருந்தாலும் மேலே சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட இன்றைக்கி வந்து மிச்சர் இருந்தனால லாஸ்ட்டில் மிச்சர் தான் சேர்த்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது அதுவும் வாய்க்கு ருசியாக டேஸ்ட்டாக கொடுக்கும்போது எந்த பிள்ளைங்க தான் வேணான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீடுகள்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க, நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.